ஒவ்வொரு மதங்களும் வெவ்வேறு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி உண்மையான வாழ்வியலில் அவமானப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு என்ற ஆன்மீக உண்மையை மதங்களை கடந்து உலக நாடுகளில் உறுதிப்படுத்தி சர்வமத ஜோதிட மகரிஷி என்று பாராட்டு பெற்று சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மன், சுவிட்சர்லாந்து, கனடா, இங்கிலாந்து உட்பட உலக நாடுகளில் உள்ள தொலைக்காட்சிகள் மற்றும் வானொலிகளில் சிறப்பு நேரலை நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றதோடு சிட்னி முருகர் கோவில் உட்பட உலக புகழ்பெற்ற ஆன்மீக ஸ்தலங்களில் நேரடி சொற்பொழிவு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு பன்னாட்டு நேயர்களின் இக்கட்டான கேள்விகளுக்கு அப்பட்டமான ஆன்மீக விளக்கங்கள் கொடுத்து அனைத்து மக்களாலும் பத்திரிகைகளாலும் அகில உலக அளவில் ஆதாரத்தோடு புகழ் பெற்றதோடு ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் ஆகிய விருதுகளோடு மேதகு ஆளுநர் அவர்களால் ஆன்மீக செம்மல் விருதுகளும் பாராட்டுகளும் பெற்ற சர்வமத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லயன் டாக்டர் கே ராம் PhD அவர்கள் தனது 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் 5 பஞ்சபூதங்களின் ஆழமான ஆன்மீக பிரசன்னத்தோடும் அனைத்து குலதெய்வங்களின் ஆசீர்வாதத்தோடும் அருள்மிகு ஸ்ரீ ராஜயோக நவக்கிரக நவதேவதை ஆலய திருப்பணிகளை ஆரம்பித்துள்ளார். ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற தனது அற்புதமான வார்த்தைகளால் உலக மக்களின் உள்ளத்திலும் இல்லத்திலும் நல்லதையே செய்து வரும் நமது ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் PhD அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. ஆழமான ஆன்மீகத்தையும் அறிய வேண்டிய சாஸ்திரத்தையும் அற்புதமான மனோதிடத்தையும் அனுதினமும் வாரி வழங்கும் நமது ராஜயோகம் தினப்பலன் நிகழ்ச்சியில் அன்பு நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் நன்மைகளும் மேன்மைகளும் உண்மையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் எனது பணிவு கலந்த வணக்கங்களோடும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆகாத நேரங்களையும் போதாத சூழ்நிலைகளையும் தோதான காலங்களாக மாற்றி காட்டக்கூடிய நமது ராஜயோகம் தினப்பலன் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன். ஒவ்வொரு ராசிக்காரருமே இந்த நாளில் சொந்த கஷ்டம் தீருவதற்கு எந்த தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கலாம் அப்படிங்கிற வழிபாட்டு முறைகள் அனைவருக்குமே, அதாவது 12 ராசிகளுக்குமே ஒவ்வொரு ராசிக்கும் இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஆங்கில எழுத்துக்கள், அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரம், சாஸ்திரம் சொன்ன வழிமுறைகள் பகுதியில் சாஸ்திர சம்பிரதாய சடங்குகள் பற்றிய உறுதியான தெளிவான விளக்கங்கள், இந்த மாதிரியான பல்வேறு சிறப்புகள் நிறைந்த நமது ராஜயோகம் தினப்பலன் நிகழ்ச்சியில் முதலாக இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்புகளை பார்க்கலாம். 8/2/2018 ஸ்ரீ ஹே விளம்பி வருடம் தை மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய தேதி அஷ்டமி. பிற்பகல் 2:41 பின்பு நவமி. நட்சத்திரம் விஷாகம். மாலை 6:23 பின்பு அனுஷம். நல்ல நேரம் காலை 10:30 இருந்து 11:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை. குளிகை காலம் காலை 9 இருந்து 10:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அசுபதி பரணி. பொதுவாக வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 8, விதி எண் 3.
பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ்நோக்கு நாளாக இருக்கக்கூடிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேன்மையான எண்ணங்களும் மேலான சிந்தனைகளும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேசராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வறுமைகள் விலகி பெருமைகள் சேரக்கூடிய பெருமிதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி உப ஜெய லாபஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. அதாவது சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற சத்தியமான சொத்து சுகங்களை நிச்சயமாக பெண்கள் வகையில் கிடைக்கக்கூடிய ஒரு ஆவணமும் அதற்குண்டான ஆதாயமும் இன்றைய நாளில் அதிகமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதுனால பிதா வழி உறவுகளில் கவனம் வச்சுக்கணும். நவதானிய வழிபாட்டால் நலமும் வளமும் அதிகமாகக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் டி ஜே. கலையான தோற்றமும் கனிவான பேச்சும் நிலையாக அமையப்பெற்ற ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உற்சாகமாக செயல்பட்டு உயரங்களை தொடக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி, சத்துருஸ்தானத்தில் குரு பகவானும் சந்திர பகவானும் இணைந்து, அதாவது குருச்சந்திர யோகம் அப்படிங்கிற சிறப்பு. ஜீவனஸ்தானத்தில் ராசி அதிபதி சுக்கிர பகவான் அதிகாரத்தோடு அமர்ந்திருக்கிறது. இதுவெல்லாம் பார்த்திங்கன்னா உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு இன்றைய நாளில் நிச்சயமாக உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் நிரந்தரமான வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அமையும். அதே சமயத்தில் ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியமும், ஒரு சில பேருக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த இடமாற்றம் இன்றைய நாளில் ஏமாற்றம் இல்லாமல் கிடைக்கக்கூடிய அருகதையும் அமையும். சந்திர வழிபாட்டால் இந்திர யோகம் கிடைக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெண்பட்டு, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் VI. கற்பனை திறனும் கல்வியில் ஈடுபாடும் நிறைந்த மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு விரக்திகள் விலகி திருப்திகள் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால கடந்த காலங்களில் இருந்த எதிர்ப்புகள் அடியோடு தவிடுபொடியாகக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகள் நிச்சயமாகவே அமையும். உடம்பில் அதாவது ஏதாவது நோய் நொடிகள் இருந்தால் கூட சாதாரணமாகவே அந்த நோய் நொடிகள் தானாகவே விலகக்கூடிய பாக்கியமும், உத்வேகத்தோடு செயல்படக்கூடிய உற்சாகத்தோடு செயல்படக்கூடிய மன ஊக்கமும் இன்றைய நாளில் சிறப்பாகவே இருக்கும். விக்கிரக வழிபாட்டால் வீண் பழி விலகக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் இந்திர நீலம், அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் ZE. திட்டமிட்ட காரியங்களை நட்டமில்லாமல் செய்து காட்டக்கூடிய கடகராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு முத்தான வாய்ப்புகள் பெருகி முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறது. சப்தமஸ்தானத்தில் புதனும் சூரியனும் சேர்ந்து புதாத்தி யோகம் இருக்கிறது. இதுவெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களையும் வெகுமானங்களையும் சம்பாதிக்கக்கூடிய காலமாக இன்றைய நாள் அமையும். என்னைக்கோ இருந்த எதிர்ப்புகள் தானாகவே விலகக்கூடிய வாய்ப்பும், வம்பு வழக்கு சம்பந்தப்பட்டங்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகி சந்தோஷங்கள் நிலவக்கூடிய வாய்ப்பும் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. விநாயகர் வழிபாட்டால் வீண்பழி விலகக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் ZS. வீரமான குணமும் ஈரமான இதயமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்மராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வெறுப்புக்கள் விலகி பொறுப்புகள் சேரக்கூடிய சிறப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் ராசி அதிபதி சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து புதாத்திய யோகத்தோடு இருக்கிறதுனால அரசாங்க வேலையை எதிர்பார்த்தவர்களுக்கு இன்றைய நாளில் அலைபேசி வழியாக நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்பு உருவாகும். அதே சமயத்தில் ஏற்கனவே அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவியில் உயர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அரசியலில் உள்ளவர்களுக்கு அடிமட்ட அரசியலில் உள்ளவங்க கூட மேல்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை இன்றைய நாளில் அனுபவிக்க முடியும். மத வழிபாட்டால் மாற்றங்கள் நிகழக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் இளம் ஊதா, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் LW. இளமையோடும் பெருமையோடும் காட்சியளிக்கும் கன்னிராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வேண்டாத நட்புகள் விலகக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவானும் குரு பகவானும் சேர்ந்து குருச்சந்திர யோகத்தோடு இருந்துகிட்டு இருக்கிறதுனால குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு மன அமைதியும் மனசில் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் உருவாகும். கணவர் நம்ம என்னதான் வேலை செஞ்சாலும் புரிஞ்சுக்காமல் இருக்காரே அப்படிங்கிற நிலைமை மாறி உங்களை பற்றிய உயர்வான எண்ணங்களும் மதிப்பான ஒரு மன எண்ணங்களும் ஓடக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகள் இன்றைய நாளில் நிச்சயமாகவே அமையும். உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு பாக்கியமும்
உறவு முறைகளில் உங்களை உதாசீனப்படுத்தினவங்கெல்லாம் இன்றைக்கு உயர்வாக நினைக்கக்கூடிய பாக்கியமும் நிச்சயமாகவே அமையும். பைரவ வழிபாட்டால் பாவம் விலகக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் குங்கும கலர், அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் YJ. நேர்மையான எண்ணமும் நேர்த்தியான குணமும் பூர்த்தியாக அமையப்பெற்ற துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு திருப்பு முனைகள் ஏற்படக்கூடிய பொறுப்பு மிகுந்த நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே குருச்சந்திர யோகம், தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்ற யோகம், இந்த மாதிரியான யோக அமைப்புகள் இருக்கிறதுனால இன்றைய நாளில் பொதுவாகவே பிரபல்யம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமாகும். நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான ஒரு பிரபல்யம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும், சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு நட்டமில்லாத நன்மைகளை உண்மையாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பும், ஆசிரியர் துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த கால களங்கங்கள் விலகி நன்மைகள் கிடைக்கக்கூடிய, அவமானம் விலகி வெகுமானம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாகவும் இன்றைய நாள் அமையும். சித்திரகுப்த வழிபாட்டால் சிந்தனை வளப்படக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சில்வர் கிரே, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் BZ. வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு குடும்பத்தில் மேன்மைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே செவ்வாய் பகவான் ஆட்சி, தனஸ்தானத்தில் சனி பகவான் கோடீஸ்வர யோகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த மாதிரியான யோகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கடல் கடந்து பணிபுரியக்கூடிய உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும், இராணுவத்துறையில் அதே மாதிரி காவல்துறையில் வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய பாக்கியமும் இன்றைய நாளில் அதிகமாகும். தீயணைப்பு துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமானம் அதிகமாகக்கூடிய, சன்மானம் உயரக்கூடிய அற்புதமான நாளாகிய இன்றைய நாளில் ஸ்ரீராமர் வழிபாடு வச்சுக்கிட்டால் சிறப்புகள் அதிகமாகும். இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் கிளிப்பச்சை, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் FU. தன்மானமும் தயாள குணமும் தர்ம சிந்தனையும் அமையப்பெற்ற தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சோதனைகள் விலகி சாதனை நிகழ்த்தக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி குடும்பஸ்தானத்தில் புதாத்தி யோகமும், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கிர பகவானுடைய ஆதிக்கமும் இருக்கிறதுனால பெண்களால் பெருமை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் உதயமாகும். கடந்த காலத்தில் ஆசிரியர் துறையில் உள்ளவர்களுக்கு பழைய மாணவர்களால் புதிய வெற்றி கிடைக்கக்கூடிய, திருப்பு முனைகளை சந்திக்கக்கூடிய நல்லதொரு சூழ்நிலைகள் நிச்சயமாகவே நாடி வரும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அரசு துறையில் முக்கியமாக பாராட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இன்றைய நாளில் அமையும். நவக்கிரக வழிபாட்டால் நன்மை அப்படிங்கிற விஷயத்தை உண்மையாக சந்திக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம், அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் SE. மனோபலமும் மதி நுட்பமும் நிறைந்த மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வேண்டாத விஷயங்களிலிருந்து விலக்கி வைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானத்தில் குரு பகவானும் சந்திர பகவானும் குருச்சந்திர யோகத்தோடு இருக்கிறது அற்புதமான சிறப்பு. அதே ஜீவனஸ்தானாதிபதி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் அமைஞ்சிருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு. பெண்கள் மூலமாக பெருமை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும், பெண் குழந்தைகளுக்கு தேவையான ஆடை ஆபரணம் தங்கம் உட்பட ஆடம்பர பொருட்களை வாங்கி சேர்க்கக்கூடிய வல்லமையும், தொழில்துறையில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் விலகி அதாவது மேன்மைகளை உண்மையாக சந்திக்கக்கூடிய பாக்கியமும் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி விரயஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதுனால அதாவது ஆடம்பர எண்ணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. கோதுமை தான பிரார்த்தனையால் குடும்ப மேன்மை அதிகமாகக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பால் வெண்மை, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் PR. கலவரம் நிறைந்த கலியுகத்தில் கௌரவமாக வாழத் தெரிந்த கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாயில் தேடி வரவு வரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சுக்கிர பகவானும் பாக்கியஸ்தானத்தில் குருச்சந்திர யோகமும் இருக்கிறதுனால திருமண வயது வந்தும் திருமணம் ஆகாத இளம் காலை கன்னியர்களுக்கு இன்றைய நாளில் மறுமணம் இல்லா திருமணம், மனம் போல் வரன் அமையக்கூடிய பாக்கியம், இரண்டுமே சேர்ந்து அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாகவே அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதுனால முன்பின் தெரியாதவங்களுக்கு உதவக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. குரு வழிபாட்டால் குலம் தலைக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் AW. நல்லவராகவும் அதே சமயத்தில் வல்லவராகவும் வாழ விரும்பும் மீனராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு
பெத்தவங்களுடைய ஆசையும் மற்றவங்களுடைய மரியாதையும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் உங்களுக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருந்து சந்திராஷ்டமம் இருந்தால் கூட அந்த சந்திர பகவான் உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவானோடு சேர்ந்து குரு சந்திர யோகம் அப்படிங்கிற சிறப்பான யோகத்தோடு இருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட காலங்களை சந்திக்கக்கூடிய ஆதாயமான சூழ்நிலைகள் இன்றைய நாளில் நிச்சயமாகவே அமையும். பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டுக்கிறது, பெரியவங்களை மதித்து நடக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமான நிதர்சனமான மேன்மைகளை உண்மையாகவே சந்திக்க முடியும். குலதெய்வ வழிபாட்டால் குடும்ப மேன்மை கிடைக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வாடாமல்லி, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் SZ. அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே நாளில் நாள், நட்சத்திரம், திதி, கரணம், யோகம், பிறப்பியன், விதியன், லக்னம் இந்த மாதிரியான பல்வேறு அம்சங்கள் இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த பல்வேறு அம்சங்களையும் தாண்டி வெவ்வேறு விதமான யோகங்கள் ஒவ்வொரு மனுஷாளுக்கும் இந்த பிரபஞ்சத்தில் பஞ்சபூதங்களில் இருந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அந்த வகையில் உங்களுடைய ஜனன காலத்தில் பிரபஞ்ச விதிப்படி வானுலக தேவதைகளாலும் 33 தேவர்களாலும் கடவுளால் கிள்ளி கொடுக்கப்பட்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதம் வாய்ந்த இன்றைய ராஜயோக ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை நீங்களும் உச்சரிக்கலாம் அல்லது எழுதி பார்க்கலாம். இரண்டுமே செய்ய முடியாதவங்க மந்திரம் உச்சரிக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையோ அல்லது கஷ்ட காலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையோ நினச்சி வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்றைய நாளில் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட செல்வங்களும் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாகவே உணர முடியும். அப்படிப்பட்ட அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரம் ஓம் ஜராமரண வர்ஜிதாய நம. மீண்டும் ஒரு முறை சொல்கிறாங்க, ஓம் ஜராமரண வர்ஜிதாய நம. இந்த மந்திரத்தை நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி பயன்படுத்தி மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தி பெற்றவங்க முன்னாடியும் மற்றவங்க முன்னாடியும் பெருமையான வாழ்க்கையை நீங்கள் வாழணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். நிறைய பேர் மந்திரத்தை சரியான நேரத்தில் பார்க்க முடியாதவங்க அல்லது நிகழ்ச்சியை பார்த்து கூட சரியான வகையில் மந்திரத்தை உச்சரிக்க முடியாதவங்க அலுவலகத்துக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு முறையும் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த மாதிரி உள்ளங்களுக்கு நான் சொல்லக்கூடியது, நிகழ்ச்சியில் மந்திரத்தை பார்க்க முடியாதவங்க கண்டிப்பாக யூடியூப்பில் ராஜயோகம் டைப் பண்ணி போனீங்க அப்படின்னா இந்த மந்திரத்தை 24 மணி நேரத்தில் எந்த நேரமாக இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்க முடியும். அப்படி பார்த்து இதே மாதிரி நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி நீங்கள் பயன்படுத்தலாம். உங்களுக்கு ஒரு கால் மந்திரத்தை சொல்ல தெரியாமல் இருந்தது அப்படின்னு வைங்களேன், அதாவது யூடியூப்பில் ராஜயோகம் டைப் பண்ணி இந்த மந்திரத்தை யூடியூப்பில் ஒலிக்க வச்சாலே போதுங்க, நிச்சயமாக உயர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் உணர முடியும். சாஸ்திரம் சொன்ன வழிமுறைகள் இந்த பகுதியில் வாகனத்தில் போகும் பொழுது, நெடுந்தூர பயணம் செய்யும் பொழுது அல்லது பேருந்துகளில் போகும் பொழுது எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கலாம், எந்த மாதிரியான வழிபாடு பயண வகையில் உங்களுக்கு அதாவது பாதுகாப்பு கொடுக்கும், காப்பாற்றும் அப்படிங்கிற விஷயத்தை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. வாகனத்தில் பயணம் செய்யும் பொழுது வகையான தெய்வம் அப்படிங்கிறது முதல் தெய்வம் உங்களுடைய குல தெய்வம் தான். நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், எந்த ஜாதியை சேர்ந்தவராக இருந்தாலும், எந்த ஊரை சார்ந்தவராக இருந்தாலும், எந்த சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு குலதெய்வம் நிச்சயமாகவே இருந்துகிட்டு இருக்கும். அந்த குலதெய்வ வழிபாடு வச்சுக்கிறது மிகப்பெரிய சிறப்பு. ஒரு சில பேருக்கு இந்த காலத்தில் வெளிநாட்டில் இருக்கிறதுனால உறவு முறைகளில் உள்ள அந்த தொடர்புகள் அருந்து போனதுனால குலதெய்வம் தெரியாமல் கூட இருந்துகிட்டு இருக்கலாம். அப்படி குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு கஷ்ட காலங்களை போக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான வாய்ப்பாக தான் அமையும். அந்த இஷ்ட தெய்வ வழிபாடு கூட பார்த்திங்கன்னா எந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக நம்ம நினச்சிக்கிறது அப்படிங்கிற குளறுபடி உங்களுக்கு வேண்டாங்க.
தொடர்ந்து 12 வருஷங்களாக எந்த ஒரு தெய்வத்தை நீங்கள் வழிபாடு வச்சுக்கிறீங்களோ அந்த தெய்வம் உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக உருவாகுதுங்க. அந்த இஷ்ட தெய்வத்தை 12 வருஷங்களாக நீங்கள் வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுடைய குல தெய்வம் இந்த பிரபஞ்சத்தில் எங்கே இருந்தாலும் இஷ்ட தெய்வத்தின் மூலமாக அனுகிரகத்தை ஆதாயத்தோடு கொடுக்கும் அப்படிங்கிற அற்புதத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதனால் எந்த ஒரு பயணமாக இருந்தாலும் விமான பயணமாகவே இருந்தால் கூட அந்த விமான பயணத்தில் கூட உங்களுக்கு எந்த ஒரு சேதாரமும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான குலதெய்வ வழிபாடு முதல்ல வச்சுக்கலாங்க. குலதெய்வத்துக்கு அடுத்து வழியில் இருக்கக்கூடிய தெய்வம். இப்போ பயணங்களில் சாதாரணமாக ஒரு காரில் போகிறோம் அல்லது 2 வீலரில் போகிறீங்கன்னு வைங்களே, அப்படி போகும் பொழுது பாதையில் இருக்கக்கூடிய பல்வேறு தெய்வங்களையும் நீங்கள் வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த இடமாக இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு அங்குலத்துக்கும் ஒவ்வொரு விதமான சக்திகள் நிறைஞ்சிருந்துகிட்டு இருக்குதுங்க. நிறைஞ்ச சக்திகள் மூலமாக குறைஞ்ச விதி வாராமல் தடுக்கக்கூடிய அற்புதம் வழியில் இருக்கக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய அந்த பல்வேறு தெய்வங்களுக்கும் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். பாதையில் உள்ள தெய்வங்களை வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பஞ்ச பூதங்களுடைய தயவு தாட்சண்யம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் உங்களுடைய மனசில் பதிய வச்சுக்கலாம். பழகி பார்க்குறவங்க கிட்ட நட்பை காட்டு, உரசி பார்க்குறவங்க கிட்ட அதிகாரத்தை காட்டு அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சி செஞ்சும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செஞ்சும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, எண் கணிதத்தை நம்பி எழுத்த மாற்றியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணாதவங்க, ஹோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. எனது 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் நான் உணர்ந்த நியாயமான ஆன்மீகத்தை பணிவோடும் துணிவோடும் பதிவு செய்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பாக்கியவான்களாகிய உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் கிடைப்பதோடு அனைத்து மத கடவுள்களின் ஆசீர்வாதத்தால் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் அனுகிரகங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி.